வணக்க மக்களே, பச்சை புளி ரசம் வைக்கலாம் வாங்க. அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் சீரகம் வச்சுக்கணுங்க. 1 டீஸ்பூன் மிளகு. ஒன்றும் அதிகமாக தான் அரைச்சிக்கணும். மைய அரைச்சிட்டோம்னா கசப்பு கொடுத்துரும் ரசம். நல்லா அரைச்சிக்கோங்க. 2 பச்சை மிளகா தாங்க, பழுத்த பச்சை மிளகா. ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு வச்சுக்கோங்க. நாங்கள் 4 பேருக்கான ரசம் தாங்க வைக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா நசுக்கோங்க. புளி நெல்லிக்காய் சைஸ் தாங்க எடுத்துக்கணும். கொத்தமல்லி கருவேப்பிலையை நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. மொத்தம் எடுத்து அரைச்சிக்கோங்க புளி தண்ணியில். சூப்பராக இருந்ததுங்க பச்சை புளி ரசம். எங்கள் வீட்டில் கறி குழம்புக்கு பச்சை புளி ரசம் தான் வச்சோம். நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கின்னு உப்பு போட்டு 2 கலக்கிடுங்க. சூப்பரான பச்சை புளி ரசம். இதை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்